ஹலோ எவன், நீங்கள் பார்த்து டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் திருத்தி எழுதுக. ஏற்கனவே போன வாட்டி ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அது கண்டினியூஷன் தான் இது. அதை திருத்தி எழுதுக. இது என்னென்னா தன் ஓவர். ஸோ இது எப்படி பிரித்து எழுதுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தன் ஓவர் இது வந்து தன் ப்ளஸ் நோவர். இந்த தன்னுக்கு வந்து ஆக்சுவலாக மீனிங் கிடையாது. ஸோ பிரித்து எழுதுகளை எழுதினாலே ஒரு ரெண்டு வார்த்தை பிரிக்கணும். பிரித்தா அந்த ரெண்டு வார்த்தையுமே பொருள் தரணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பிரித்து எழுதுகளை கரெக்டாக வரும். ஸோ ஆக்சுவலாக அப்படி பார்த்தா தன் ப்ளஸ் நோவர் பொருள் தராது. அப்புறம் த ப்ளஸ் நோவர், தேக்கு ஆக்சுவலாக மீனிங் வராது இதில். ஸோ தந்து ப்ளஸ் நோவர் ஆட் பண்ணாலும் அது மீனிங் வராது. ஸோ தம்னா இது ஒரு மரியாதைக்குரிய சொல். அது அனைவரையும் குறிக்கும், இல்லை ஒரு மரியாதையாகவும் சொல்லலாம். ஸோ தம் ப்ளஸ் நோவர். ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அப்படி தான் பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து எந்த ஆப்ஷன் வராதுன்னு பார்த்தாலே எந்த ஆப்ஷன் வரும்னு நம்ம ஆக்சுவலாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணோம். இது வந்து ரீசெண்ட் டேஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரில் எல்லாத்துலேயுமே கேட்டுட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, எஸ்ஐ, பிசி எல்லாத்துலையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் ஆஸ் யூஷுவல் நம்ம கேட்குற மாதிரி, செங்கடல் ஸோ இதை எப்படி பிரித்து எழுதுன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.